ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது மே மாதம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில மே மாதத்துடைய கடைசி கட்டமாக மே மாதம் 25ஆம் தேதி அன்று குரு பயிற்சியானது நடக்கிறது. ஸோ இந்த குரு பயிற்சி காரணமாக ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள், எதிர்பார்க்காத நிறைய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. இந்த குரு பயிற்சி காரணமாக என்ன மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமா நீங்க தெரிந்து கொண்டு பயிரிடலாம். ஸோ அந்த வகையில உங்களுடைய ராசி மகரம் ராசியை இருந்தால் மகர ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்து பயனடைங்க. முதல்ல மகர ராசி நேயர்களுக்கு கிரக நிலை எந்த மாதிரி ஒரு சூழல் அமைந்திருக்கு அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கான கிரக நிலை பார்க்கும் பொழுது தனவாக்கு குடும்பஸ்தானத்துல ராகு சென்றிருக்கிறார். தைரிய வீரியஸ்தானத்துல சந்திரன் சென்றிருக்கிறார். சனி பாத்தீங்கன்னா இந்த தைரிய வீரியஸ்தானத்தில் சேர்ந்து சென்றிருக்கிறார். சுகஸ்தானத்துல சூரியன் மற்றும் செவ்வாய் இருக்கிறார். பஞ்சமஸ்தானத்தில் பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதன் மற்றும் சுக்கிரன் இருக்கிறார். ரண ருண ரோகஸ்தானத்தில் குரு சென்றிருக்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் கேது இருக்கிறார். ஸோ கிரகநிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழலை நிச்சயமா அமைந்திருக்கு. இந்த குரு பயிற்சி காரணமாக பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ரண ருண ஸ்தானத்தில் இருக்கும் குரு சுக்கிரனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கனம் அவசியம் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். குடும்பத்தில் இந்த நேரத்துல சந்தோஷம் அதிகரிக்கும். மனைவி வழியில பாத்தீங்கன்னா சில கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு ஏற்படலாம். ஆனாலும் பாத்தீங்கன்னா அது நொடி பொழுதில் சரியாக விடக்கூடிய ஒரு சூழலும் நிச்சயமா இருக்கிறது. எத்தனை கருத்து வேறுபாடுகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை சிக்கல் வந்தாலும் அனைத்துமே சரியாக கூடிய ஒரு சூழலும் உங்களுக்கு நிச்சயமா இருக்கிறது. அதாவது உடனுக்குடன் நிச்சயமா உங்களுக்கு சரியாக கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உத்தியோகஸ்தாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிக வேலை பளுவை சுமந்தாலும் அனைத்துமே சுலபமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இந்த காலகட்டம் மகரம் ராசியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தாரர்களுக்கு வேலை பளு நிச்சயமா உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ உங்களுடைய கடின உழைப்புக்கேற்ற ஊதியமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ அலைச்சல் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்படுவது அவசியங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா விரும்பிய இடமாற்றங்கள் தேடி வரும். வியாபாரிகளுக்கு உங்களுடைய வியாபாரம் சீராக நடக்கலாம். ஸோ இந்த நேரம் குரு பயிற்சி காரணமாக பார்த்தீங்கன்னா எத்தனை அலைச்சல் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கிறது. ஸோ நீங்க விரும்பிய விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த நாட்களை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். மே 25ஆம் தேதியிலிருந்து உங்க வாழ்க்கையில நிறைய திருப்பங்களை நீங்க கண்கூடாக பார்க்கலாம். அதிக உழைப்பை செய்தவர்களுக்கு ஏற்ற பொருளாதார வளம் வந்து சேருங்க. ஸோ எத்தனை உழைத்தாலும், எத்தனை கடினமாக முயற்சி செய்தாலும் அதற்கேற்ற ஊதியம், அதற்கேற்ற வருமானம் நிச்சயமா உங்களுக்கு தேடி வரும். முதலீடுகளை திரும்ப எடுப்பதோடு மட்டுமில்லாமல் லாபத்தையும் அள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமா உங்களுக்கு இருக்கிறது. ஸோ இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக நிச்சயமா நீங்க பார்க்கலாம். வாடிக்கையாளர்கள் அதிகமாக உலக தேடி வரலாங்க. கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய மகர ராசினியர்களுக்கு அதுல இருந்து வந்த சுணக்க நிலை அனைத்துமே இந்த காலகட்டத்தில் வரலாம். வரவு செலவு கணக்குகள் இருந்து வந்த சந்தேகங்கள் அதிகமாகவே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கலைத்துறையினர்களுக்கு மிக பொன்னான ஒரு காலகட்டமாக இந்த நேரத்தை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஸோ கலைத்துறையில் இருக்கக்கூடிய மகர ராசினியர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலமாக அமையலாம். சிறிது முயற்சி எடுத்தாலும் வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து குவியக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஸோ இதுவரை முயற்சியை செய்யாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த நேரத்துல அதற்கான முயற்சியாக நீங்க ஆரம்பமாக நிச்சயமா பார்க்கலாம். அதாவது ஆரம்ப முயற்சியாக நீங்க எடுக்கும்போது கண்டிப்பா பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத பல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருங்க. புதிய ஒப்பந்தங்களை துணிந்து ஏற்றுக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இருக்கிறது. எதிர்பார்த்த புகழ் பாராட்டும் உங்களுக்கு கிடைக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோரிக்கை அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். ஸோ அரசியல்வாதிகளுக்கு நினைத்ததை நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையலாம். சக ஊழியர்களுடைய உதவிகள் உங்களுக்கு அனுசரணையாக இருக்கலாம். ஸோ மற்றவர்களுடைய உதவியை நீங்க எதிர்பார்க்கும் பொழுது கண்டிப்பாக தகுந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. அது போலவே உங்களிடம் மற்றவர்கள் ஏதாவது ஒரு பொறுப்புகளை கொடுத்தா அதை நீங்க கண்டிப்பா திறமையாக செய்வீங்க. ஸோ உங்களிடம் இந்த காலகட்டம் எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் நல்லபடியாக செய்து முடிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கலாங்க.
மாணவ மணிகளுக்கு சிறிது சிரத்தை எடுத்தாலே பெரும் வெற்றியை பார்க்கலாம். அதாவது இந்த நேரத்துல மாணவர்கள் எவ்வளவு சிரமம் வந்தாலும் கொஞ்சம் சிரமத்தை பார்க்காமல் நீங்க முயற்சி செய்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை நீங்க கண்கூடாக பார்க்கலாம். அனைத்துலமே பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு நினைத்த மதிப்பெண்கள் கண்டிப்பா கிடைக்குங்க. இதனால எதிர்பார்த்த வாய்ப்புகளும் எதிர்பார்த்த ஒரு சூழலும் உங்களுக்கு ஏற்படும். எதிர்பார்த்த வாய்ப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லூரியில ஏதாவது வாய்ப்பு தேடிக்கொண்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வாய்ப்புகள் எதனால உங்களுக்கு கிடைக்கலாங்க. மகர ராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நீங்க பார்க்கலாம். மகரம் ராசியில உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த காலகட்டம் பார்க்கும் பொழுது நண்பர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாங்க. நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக கண்டிப்பா நிற்பார்கள். வாகன லாபங்கள் உங்களுக்கு ஏற்படும். தகவனாருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளி தொடர்புகளில் எச்சரிக்கை அவசியம். எண்ணும்படி காரியங்களை செய்து முடிக்க சில சூழ்நிலை உங்களுக்கு காத்திருக்கு. செலவுகளை குறைக்க திட்டமிடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கௌரவம் நிச்சயமா அதிகரிக்கும். மகர ராசியில அடுத்ததாக திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா எடுத்துக்கொண்ட காரியங்களில் ஏற்படும் சந்தேகங்களை அவ்வப்போது போக்கிக் கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம சொல்லலாம். திட்டமிட்டு செயலாற்றுவது முன்னேற்றத்துக்கு உதவுங்க. சிக்கலான பிரச்சனைகளையுமே எளிதாக நீங்க தீர்ப்பீங்க. பணவரத்து உங்களுக்கு அதிகரிக்கும். திறமையான செயல்களால் புகழ் உங்களுக்கு வந்து சேருங்க. இதனால அந்தஸ்து கூட உங்களுக்கு தேடி வரும். இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க நீங்க நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமா பார்க்கலாம். அடுத்ததாக மகரம் ராசியில அவிட்டம் 1, 2ஆம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த காலகட்டம் அதாவது குரு பயிற்சி நடக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் எல்லாமே கைகூடி உங்களுக்கு நடக்குங்க. ஏதாவது தொலைதூர பயணங்கள் மேற்கொண்டீங்கன்னா இதன் மூலம் நல்ல ஆதாயம் உங்களுக்கு உண்டாகலாம். ஆன்மீக பணிகளில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். உங்களுடைய பொருட்களை இந்த காலகட்டத்தில் கவனமாக பாதுகாத்துக் கொள்வது அவசியமாகவே சொல்லப்படுது. இந்த மாதிரி விஷயங்களில் நீங்க கவனமாக இருக்கணும். வாகனங்களில் செல்லும் போது ஆயுதம் நெருப்பு இவற்றை கையாளும் போதும் பாத்தீங்கன்னா கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி விஷயத்துல மட்டுமே நீங்க கவனமாக செயல்படுங்க. மகர ராசினியர்கள் இந்த காலகட்டத்துல எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனிக்கிழமை அன்று அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று நெய் விளக்கு ஏற்றி நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை நடக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை செய்யும் போது உங்க வாழ்க்கையில பாசிட்டிவான நன்மைகள் உங்களுக்கு தேடி வரும். இன்னைக்கு நம்ம சேனல்ல மகர ராசினியர்களுக்கு மே 25 நடக்கக்கூடிய குரு பயிற்சி காரணமாக என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமா நீங்க தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.